Welcome to Horror Spot 123. காத்யாயினிபுரம் ஒரு திகில் பயணம். மர்மமான கிராமம். மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக ஆழமான பகுதியில் நவீன நாகரிகம் தீண்டாத ஓரிடத்தில் இருந்தது அந்த காத்யாயினிபுரம். அந்த ஊருக்கு ஒரு விசித்திரமான வழக்கம் உண்டு. மாலை 6 மணி அடித்துவிட்டால் ஊரே மயான அமைதியில் மூழ்கிவிடும். மக்கள் தங்கள் வீடுகளை உட்புறமாக பூட்டிக் கொள்வார்கள். இதற்கு முக்கிய காரணம் ஊரின் எல்லையில் அமைந்திருக்கும் சம்பகவனம். அந்த வனத்தின் நடுவே ஒரு பழைய சிவன் கோயில் சிதிலமடைந்து கிடந்தது. அந்த கோயிலைச் சுற்றி ஒரு தீய சக்தி உலவுவதாகவும் அங்கு செல்பவர்கள் யாரும் உயிருடன் திரும்புவதில்லை என்பதும் ஊர் மக்களின் பரம்பரை நம்பிக்கை. கதிரின் பிடிவாதம். கதையின் நாயகன் கதிர் ஒரு துணிச்சலான புகைப்படக் கலைஞர், போட்டோகிராஃபர். அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பேய் பிசாசுகள் மீது துளியும் பயமில்லை. கேமரா லென்ஸ் பார்க்காததை உலகம் நம்பாது என்பது அவன் கொள்கை. சம்பக வனத்தில் இருக்கும் அபூர்வமான மூலிகைகளையும் சிதிலமடைந்த கோயில் சிற்பங்களையும் படம் பிடிக்க வேண்டும் என்ற பிடிவாதத்துடன் ஒரு மாலை வேளையில் ஊர் மக்களின் எச்சரிக்கையை மீறி காட்டிற்குள் நுழைந்தான். வனத்திற்குள் ஒரு பயங்கரம். காட்டிற்குள் செல்லச் செல்ல சூரிய ஒளி மங்கத் தொடங்கியது. சாதாரணமாக கேட்கும் பறவைகளின் சத்தம் நின்று ஒருவிதமான சுடுகாட்டு அமைதி நிலவியது. திடீரென்று காற்றில் அழுகிய சடலத்தின் நாற்றம் வீசியது. கதிர் தனது கேமராவை எடுத்து அங்கிருந்த ஒரு பழைய கல் தூணை படம் பிடித்தான். அப்போது அவனுக்கு பின்னால் யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் யாருமில்லை. ஆனால் தரையில் காய்ந்த இலைகள் நசுங்கும் சத்தம் மட்டும் கேட்டது. யாரது என்று கத்தினான் கதிர். பதில் இல்லை. திடீரென்று மரங்களின் உச்சியிலிருந்து ஒரு பயங்கரமான சிரிப்புச் சத்தம் கேட்டது. கதிர் மேலே பார்த்தபோது அவன் இரத்தம் உறைந்து போனது. மரக்கிளைகளில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் உருவங்களைக் கண்டான். அவை கண்கள் இரத்தச் சிவப்பாக நீண்ட நகங்களுடன் இருந்தன. அவை பிரம்ம ராட்சதர்கள். மரணப் போராட்டம். அந்த ராட்சதர்கள் Subscribe my channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.